மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீனாலோட நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபீனாலோட நேமிங் ரியாக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ஃப் ரியாக்ஷன். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபீனாலிருந்து சாலிசிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்து இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்ன ரியாக்ஷன்? கோல்ஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்ஃப். செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனாலிருந்து சாலிஸ் ஆல்டிகேட் தயாரிக்கிற ரியாக்ஷன். அதுக்கு பேர் என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரீமர் டீமர் ரியாக்ஷன். டீமர் ரியாக்ஷன். அடுத்து தேர்ட் ஒன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலியன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எதுலேருந்து எது தயாரிப்பாங்கன்னா ஃபீனாலிருந்து ஃபினாப்தலின் தயாரிப்பாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தாலியன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஹெச் வந்துட்டு இந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கும். தாலியன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நேமிங் ரியாக்ஷன் கிடையாது. ஆனால் அதுக்கு பேர் என்னது? கப்ளிங் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இணைப்பு வினை. ஃபீனாலிருந்து என்ன தயாரிப்பாங்க அப்படின்னு சொன்னால் பேராஹைட்ராக்சி அசோபென்சின் அப்படின்றது தயாரிப்பாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ அதுக்கடுத்து இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்? இந்த 4 ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்துட்டு கோல்ஃப் ரியாக்ஷன். ஃபீனாலை என்ன பண்ணுவாங்க? ஃபீனாலோட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணால் இந்த ஓஹெச்சும் பேஸ்னால ஓஹெச்சும் ஃபீனாலில் உள்ள அசிட்டிக் ஹைட்ரஜனும் ரிலீஸ் ஆகி வாட்டராக வெளியில் போயிடும். அந்த ஹைட்ரஜனுக்கு பதில் என்ன போய் சேர்ந்துடும்? ONAன்னு வந்துடும். ஃபீனால் பென்சின் ரிங்கில் ONA. இதுக்கு பேர் சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்ற காம்பவுண்டு. இந்த சோடியம் ஃபீனாக்சைடோட கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் தெரியும். நான் இங்கே எழுதி காட்டுறேன். C டபுள் பாண்ட் O ரெண்டு பக்கட்டும் டபுள் பாண்ட் இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு போடும்போது ஃபீனாலில் உள்ள அந்த பென்சின் ரிங்கில் அதில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகி அந்த ஹைட்ரஜன் வந்துட்டு சோடியம் உள்ள இடத்துக்கு போயிடும். சோடியம் அப்படியே என்ன வந்துடும்? கீழே வந்துடும். இந்த COO குரூப் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆன இந்த கார்பனுக்கு ஓடி வந்துடும். இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகிருக்கும். COONAன்னு இருக்கும். திரும்ப இந்த இதுக்கு பேர் HClோட நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த NAவும் இந்த Clலும் சேர்ந்து என்ன வெளியில் போயிடும்? NaCl வெளியில் போயிடும். அதுக்கு பதிலாக இந்த H+ அப்படின்றது போயிட்டு இங்கே ஆசிட் குரூப் வந்துடும். அப்போ ஃபீனாலில் ஆசிட் குரூப்பை சேர்க்குறதுக்கு பேர் தான் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீனாலில் என்னத்தை சேர்த்துறாங்க? COH குரூப்பை சேர்த்துறாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? சாலிசிலிக் ஆசிட். செகண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனாலோட சாலிசில் ஆல்டிகேட். ஃபீனாலிருந்து சாலிசில் ஆல்டிகேட் ப்ரிப்பேர் பண்ணுற ரியாக்ஷனுக்கு பேர் தான் ரீமர் டீமர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீனாலோட குளோரோஃபார்ம் போடுறாங்க. குளோரோஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மயக்க மருந்துன்னு சொல்லுவாங்க. இங்கே நான் எழுதி காட்டுறேன். இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஃபீனால் தெரியும் உங்களுக்கு. ஃபீனால் அதோடு என்ன பண்ணுறாங்க? குளோரோஃபார்ம்னா CHCl3 3 Cl இருக்கும். CHCl3 ப்ளஸ் NaOH அதோடு போடுறாங்க. NaOH இது ரெண்டும் சேர்ந்து ஃபஸ்ட்டு HCl வெளியில் போயிடும். இந்த NAவும் இந்த Clயும் சேர்ந்து NaCl வெளியில் போயிடும். திரும்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகிருக்கும். ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் முன்னாடி ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஹைட்ரஜனும் இந்த Clயும் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். ரிமைனிங் என்ன குரூப் மட்டும் இருக்குது? CHO குரூப் மட்டும் இருக்கும். அப்போ இந்த ஆர்த்தோ பொசிஷன்லையோ இல்லை இந்த இடத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா பேரா பொசிஷன்லையோ, ஆர்த்தோ பொசிஷனே நான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு என்ன குரூப் போய் சேர்ந்துடும்? ஃபீனாலோட CHO குரூப் போய் சேர்ந்துடும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? சாலிசில் ஆல்டிகைடு. இந்த ஃபீனாலில் இந்த ஆர்த்தோ பொசிஷனில் போய் CHO குரூப்பை சேர்த்துட்டிங்கன்னா இந்த காம்பவுண்டோட பேர் தான் என்னது? சாலிசில் ஆல்டிகைடு. இதுதான் வந்துட்டு ஃபீனால் டு சாலிசில் ஆல்டிகைடு. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் ரீமர் டீமர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபீனாலிருந்து ஃபினாப்தலின் தயாரிக்கிற ரியாக்ஷன். ஃபினாப்தலின் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு என்னது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபினாப்தலின் என்னவா யூஸ் பண்ணுறாங்க? இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே 2 மாலிகுல் ஃபீனால் தேவைப்படுது. 2 மாலிகுல் ஃபீனால் ரியாக்ட் வித் தாலிக் அன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நான் எழுதி காட்டணும். தாலிக் அன்ஹைட்ரைடு அப்படின்றது. தாலிக் அன்ஹைட்ரைடில் ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சேர்ந்துருது. ரொம்ப சிம்பிள். ஃபீனாலில் அந்த OH குரூப்புக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள ஹைட்ரஜன் தான் ரிலீஸ் ஆகும். ஃபீனாலில் OH குரூப்புக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகி என்னவா போயிடும்? உங்களுக்கு வாட்டராக ரிலீஸ் ஆயிரும். நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஃபினாப்தலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் கிடச்சிரும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் தாலியன் ரியாக்ஷன். இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன்.
ஃபீனால் 2 ஃபீனால் எடுத்திருக்கேன். இப்போ தாலிக் அன்ஹைட்ரேட்னா ஒண்ணும் இல்ல. பென்சீன் ரிங்கு. பென்சீன் ரிங்கில அடுத்தடுத்த கார்பன்ல ஆசிட் குரூப் இருக்கும். இங்கேயும் ஆசிட் குரூப்பு, இங்கேயும் ஆசிட் குரூப்னா COOHன்னு இருக்கும். எப்படி இருந்திருக்கும்? OH. இங்கேயும் OH அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ இதுலேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணிடணும். வாட்டர்னா H2O ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மட்டும் ரிமூவ் பண்ணி காமிச்சிருங்க. இந்த வாட்டரை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிமைனிங் உள்ள ஸ்ட்ரக்சர் தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் அடிச்சிருங்க. இதுதான் C6H5COOCO. இந்த தான் வந்துட்டு தாலிக் அன்ஹைட்ரேட்னு பேர். இந்த தாலிக் அன்ஹைட்ரேட்டில் உள்ள இந்த கார்பனில் உள்ள ஆக்சன் இந்த ஃபீனாலில் உள்ள ஆப்போசிட் சைடில் OH குரூப்புக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஹைட்ரஜனோட சேர்ந்து என்னவா ரிலீஸ் ஆயிரும்? வாட்டராக ரிலீஸ் ஆயிரும். வாட்டராக ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் உள்ள ஸ்ட்ரக்சர் தான் ஃபினாப்தலின். இதை நான் இந்த இதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிடணும். இந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிடணும். இந்த வாட்டரை ரிமூவ் மிச்சம் உள்ளது ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிடணும். இந்த பாண்டுக்கு இந்தது, இந்த பாண்டுக்கு இந்ததுன்னு எழுதிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது? ஃபினாப்தலின் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். நீ அந்த ஈக்குவேஷனில் நீங்கள் அங்கே போய் இதுதான் ஃபினாப்தலினோட ஸ்ட்ரக்சர். நீங்கள் பார்த்துக்கலாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது தாலிக் அன்ஹைட்ரைடு, இது 2 மாலிகுல் ஃபீனால். சல்ஃபரிக் ஆசிட் வந்துட்டு பெஸ்ட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தெரியும். அப்போ ஃபினாப்தலின் கிடைக்குது. திரும்ப கன்ஜக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீனாலை எதோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீனால் ரியாக்ட் வித் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இந்த இடத்துல நீங்கள் தான் கேட்டலிஸ்ட் சொல்ல போகிறீங்க. இந்த ஃபீனாலில் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் உள்ள ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது. ஃபீனாலில் எங்கேருந்து வருது? ஆப்போசிட் சைடில் உள்ள ஹைட்ரஜன், இந்த இடத்துல உள்ள இந்த கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகி இது என்ன வெளியில் போயிடுது? HCl வெளியில் போயிடுது. ரிமைனிங் உள்ளது தான் அப்படியே சேர்த்து எழுதியிருக்கேன். HO பென்சீன் ரிங்கு, N டபுள் பாண்ட் N பென்சீன் ரிங் அப்படின்னு அப்படியே சேர்த்து எழுதியிருக்கேன். இந்த இடத்துல என்ன காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகுதுப்பா? HCl ஆசிட் ரிலீஸ் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பேஸ். அப்போ பேஸ்னால் NaOH போடலாம். 0 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லியிருப்பாங்க இந்த ரியாக்ஷனுக்கு. அப்போ ஏதாவது ஒரு ரியாக்ஷனில் ஆசிட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன போடணும்? நீங்கள் பேஸ் அப்படின்றத கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அப்போ ஃபீனால் ரியாக்ட் வித் பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் டு கிவ் பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். தட் காம்பவுண்டோட கலர் என்னது? ரெட் ஆரஞ்சில் இருக்கும். இது என்னவா யூஸ் பண்ணுறாங்க? சாயமாக யூஸ் பண்ணுறாங்க, டையாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 4 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடித்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் கோல்ஃப் ரியாக்ஷன், அடுத்து தாலியன் ரியாக்ஷன், அடுத்து வந்துட்டு ரீமர்டிமர் ரியாக்ஷன், அடுத்து கன்ஜக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு 4 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்து முடித்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள்.